இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியா ரெண்டாவது ஓடியை பத்தின முழு தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்த்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம். அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியா செஞ்ச ரெண்டாவது ஓடிஐ மேட்ச் செஞ்ச தரமான சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் வந்து வந்திருக்காங்க. சோ 3 ஓடிஐ போட்டி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா T20 சீரிஸ் வந்து நம்ம இந்தியா வின் பண்ணிட்டாங்க. சோ 3 ஓடிஐல வந்து பாத்தீங்கன்னா முதல் போட்டியை இந்தியா வின் பண்ணிட்டாங்க. சோ ரெண்டாவது போட்டி பாத்தீங்கன்னா நேற்று நடந்தது. இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி பெற்று இந்த சீரிஸை வந்து கையில எடுத்திருக்காங்க. சோ இதுல முதலாவது பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 50 ஓவர்களை பாத்தீங்கன்னா 49.5 பால் வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 304 ரன் வந்து அடிச்சாங்க. சோ இதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்த சால்ட், டக்கட்டு, சோ அதுக்கப்புறம் வந்து ரூட்டு, ஹரிப்ரோக்கு, ஜாஸ் பட்லரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல லிவிங்ஸ்டன் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்டத்தை விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னா அதை மாற்று கருத்து இல்லை. சோ தரமான பேட்டிங் தான். இங்கிலாந்து டீம் நல்லா பண்ணாங்க. ஆனா 304 ரன் தான் இவங்களால அடிக்க முடிஞ்சது. ஆனா 304 ரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நல்ல ஸ்கோர். ஆனா இப்ப இருக்கிற நம்ம இந்திய அணிக்கு ஏற்ற ஒரு ஸ்கோரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 30-40 ரன் வந்து கண்டிப்பா ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து ஒரு 350 ரன் ஒரு ஆவரேஜான ரன்னா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வச்சிருக்கக்கூடிய அணி தான் நம்ம இந்திய அணி. சோ இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் போலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமி வந்து பாத்தீங்கன்னா ஓடியில ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓடியில வந்து சமி வந்து பங்கேற்றாரு. ஸோ 7.5 ஓவர்ஸ் வந்து போட்டாரு. இதுல 66 ரன் வந்து விட்டு கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணா, பாண்டியா, சக்கரவர்த்தி, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் எல்லாருமே பாத்தீங்கன்னா சிறப்பா பந்து வீசினாங்க சொல்லலாம். இது ரொம்ப நம்ம ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்டேல பார்த்தோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பந்து வீசி 10 ஓவர் 35 ரன் 3 விக்கெட் வந்து சுட்டிட்டாரு. ஸோ இங்கிலாந்து அணியோட அந்த 30-40 ரன் ஷார்டேஜ் சொன்னீங்களா, அதுக்கு முக்கியமான காரணம் ரவீந்திர ஜடேஜா தான். மேட்சை ஸ்வைட்டர் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான போலிங் வந்து நம்ம ரவீந்திர வந்து போட்டிருந்தாரு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து 304 ரன் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கோட நம்ம ரோஹித் சர்மாவும் சுமன் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா ஓபனர்ஸா வந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா மீண்டும் பெரிய விமர்சனம் இருந்துச்சு. பெருசா ஆடல, பெருசா ஸ்கோர் பண்ணல, செஞ்சுரி அடிக்கல, அப்படி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. அவர் வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னா பாத்துங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிச்சா தூக்கி தள்ள வச்சுப்பாங்க, அடிக்கலையா உடனே தூக்கி தூரம் போட்டுருவாங்க. ஆனா அது தங்கம்ன்றது எப்பவுமே தங்கம் தான், வைரம்ன்றது எப்பவும் வைரம் தான். ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித்தையும் விராட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து சமீபத்துல மீடியாவா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா தங்கம் தங்கம் தாங்க என்னைக்குமே, வைரம் வைரம் தான். ஆனா அது ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வேணாம் அப்படி ஒதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பாத்துறாங்க. அதை நிரூபிக்க விதத்துல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சா இருந்தது. முக்கியமான விஷயம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனரா வந்தாரு. அவருக்கு பக்கபலம் சுமன் கில் வந்தாரு. ஆனா சுமன் கில்ல ஒரு வாரமா கொஞ்ச நேரம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு. அடின்னு அடி மரணடி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நேற்று ஹிட்மேன் ரோஹித் வந்து பண்ணாரு. எல்லாருக்கும் அவரோட வாயால பதில் சொல்லாம அவரோட பேட்டால பதில் சொன்னா சொல்லலாம். 30 பால்ல பாத்தீங்கன்னா அதிவேகமா அவருடைய 50 வந்து பதிவு பண்ணாரு. அதிவேக 50ல வந்து பாத்தீங்கன்னா 50 வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு அவருடைய 50. ஸோ இது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறுத்தவே இல்லை. சுமன் கில்லும் அவருக்கு பக்கபலமா இருந்தார் சொல்லலாம். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சுமன் கில்லும் பொறுமையா நிதானமா ஆடி அவரும் அவரோட 50 வந்து கடந்தாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆட்டத்தை எடுத்தாரு. அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு பக்கபலமா வந்து நம்ம விராட் கோலி. கண்டிப்பா விராட் கோலி ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு ஒரு எல்லாருமே எதிர்பார்ப்போம் இருந்தோம். ஏன்னா ரோஹித் அந்த அளவுக்கு தரமா சம்பவத்தை பண்ணும்போது கண்டிப்பா விராட்டும் பண்ணுவாருன்னா கடைசியில் அவரோட பேட் லக் அவரும் வந்து பாத்தீங்கன்னா டிப்பு மூலியமா அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு, வெளியேட்டாரு. இல்லைன்னா ரோஹித் சர்மாவோட ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். விராட் கோலி கூட இருந்திருந்தா. விராட் கோலி அவுட் ஆனதால கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட 100 ரன்னை வந்து அவர் பதிவு பண்ணிட்டாரு. இவர் அடிச்ச இந்த செஞ்சுரி தான் அவருடைய ஓடியில 2வது குறைஞ்ச பால்ல அடிச்ச செஞ்சுரியா பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம ஹிட்மேன் ரோஹித் பண்ணாரு. ஸோ விராட் கோலி தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு வந்தாரு. ஸோ இவரும் வந்து ஆரம்பத்தில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆனா ஒரு பக்கம் ரோஹித் அவர் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் வேற மாதிரி போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமா இந்தியா வின் பண்றோம், ரொம்ப எளிதா வின் பண்றோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துல அந்த அளவுக்கு தெளிவா இருந்து இந்த மேட்ச் சொல்லலாம். சோ ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா 44 ரன்ல ஒரு அவுட் ஆனது, அந்த ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து வந்தாரு. ஸோ செஞ்சுரி அடிச்சு 119 ரன்ல பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா போனதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலும் ஸ்ரேயஸ் ஐயரும் களத்துல இருந்தாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் போனதுக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் சொல்லவே தேவையில்ல, நல்ல பேட்டிங்ல வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்காரு சொல்லலாம். தரமான ஒரு பேட்டரா மாறிக்கிட்டு இருக்காரு சொல்லலாம். தரமான ஒரு ஆல்ரவுண்டரா மாறிட்டு இருக்காரு சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்ஷர் பட்டேல் தரமா பேட்டிங் பண்றாரு. இவரும் பாத்தீங்கன்னா 41 ரன் வந்து அடிச்சாரு. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவுட் ஆகாம இருந்தாருன்றது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. சோ KL ராகுல், ஹார்திக் பாண்டியா 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகல, கிடைக்கலன்னு சொல்லலாம். மேட்ச் ரொம்ப ரன் கம்மி தான் இருந்தாலும் 2 பேரும் 10 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. சோ இவரை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா சொல்லவே வேணாம், வந்தாரு. 2 பேரும் என்ன மேட்சை வின் பண்ணிட்டாங்க. 308 ரன் வந்து அடிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் 44.3 ஓவர், 44 ஓவர் போயிருக்கூடாது. இந்த மேட்ச் வந்து ஒரு 40 ஓவர் 38 ஓவர்ல முடிய வேண்டிய மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 6-8 ஓவர் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமான காரணம் ஸ்ரேசர் கரெக்டான டைம்ல அவுட் ஆயிடுது, KL ராகுல். ஸோ ரோஹித் சர்மா தான் இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கு மேட்ச், 35 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருக்கும் போல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்ம இந்திய அணி பண்ணாங்க. ஸோ இந்திய அணி பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தொடர்ச்சியா வின் பண்ணதால இந்த சீரீஸே வந்து எடுத்துட்டாங்க சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவுல நம்ம இந்திய அணி செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை பத்தின தகவலை தான் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வரப்போற 3வது போட்டியில கண்டிப்பா நம்ம விராட் கோலி, கிங் கோலி தரமான சம்பவத்தை கண்டிப்பா செய்வாரு. இந்திய ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார்கள், எந்த விதமான மாற்றுக்கிறது இல்ல. எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு நம்ம விராட் கோலி தான். ஏன்னா ரோஹித் அவர் சம்பவத்தை செஞ்சிட்டாரு. கண்டிப்பா பேலன்ஸ் செய்ய வேண்டிய சம்பவம் யாருன்னு கேட்டீங்கன்னா அது விராட் கோலி சம்பவம் தான். இங்கிலாந்து 3வது மேட்ச்ல இந்த சம்பவத்தை விராட் கோலி செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல தகவலை சொல்லுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு உண்மையான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான உண்மையான நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.